மனிதனை நம்பாதீங்க, மகானை நம்புங்க. மகான் அவங்கெல்லாம் ஒரு உடலை 21 நாள் பதப்படுத்தின ஒரு மகான். ரஜினிகாந்த், ஸ்டீவ் ஜாப்ஸ், விராட் கோலி, தமன்னா, சமந்தா, முகேஷ் கண்ணா, ஷில்பா ஷெட்டி, மிக மிக பெரிய பெரிய பிரபலங்கள். இப்போது தளபதி விஜயோட அம்மா எல்லாருமே, எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா. இதை நம்ம பகுத்தறிவாக யோசிக்கலை, ஏனோ தானான்னு பேசக்கூடாதுங்க. ஒரு மீடியாவில் நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏனோ தானான்னு பேசாதீங்க. நீங்கள் சயின்ஸில் எவ்வளோ முன்னேறிச்சு. நம்ம பேசுகிற சூடோ சயின்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு தவறு, அதை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சாப்டரே உள்ளே வரல யாரும். இது உள்ளே இது ஆழமாக தேடலை. இறைவனே தேடலையே, தனக்குள்ளே தேடவே இல்லையே. கோயில்களில் ஊராக சுற்றி மாலை போட்டுட்டு இது திரியறதெல்லாம் ஃபேஷன். இறைவன் தன்மை அப்படின்றது தனக்குள்ளே தேடுறது தான். அதுக்கு நீங்கள் தாடி வளர்த்துடணும், மாலை போட்டுடணும், இதெல்லாம் தேவையே இல்லை. இது யார் கேட்டா? இது கடவுளை கேட்கவே இல்லை. துணி கேட்கல, எதுவுமே கேட்கல கடவுள். ஓம் ஸ்ரீ 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 பரமஹம்ச யோகானந்த குருவே நமஹ. எல்லாருக்கும் வணக்கங்க. மிக முக்கியமான ஒரு நாள். யோகானந்தர் பிறப்பு சராசரியாக பிறக்கலை. அவர் பிறக்கும்போதே அதீத சக்திகளோட அப்படி தான் பிறந்தார். குண்டலினி போன பிறவிகளுடைய புண்ணியத்தோட பாபாஜியால் அனுப்பப்பட்ட ஒரு மகா சீடர். இது சித்தர்கள் உடைய பயிற்சியும் யோகிகள் செய்யக்கூடிய பயிற்சியையும் இணைச்சு மிக்ஸ் பண்ணி அதை இல்லறத்தில் இருக்கிறவங்களும் இந்த கிரியாவை அடையலாம். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இருந்துக்கிட்டு இந்த உணவு எடுக்கிறோமே, இதில் இருக்கிறவங்களும் கிரியாவை அடையலாம் அப்படின்னு காம்பினேஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணி எவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பில்லியனர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க, ரஜினிகாந்த் ஐயா சொல்லியிருப்பார் இல்லையா, அப்படி அத்தனை பேருக்குமே அதை ப்ரீச் பண்ணி அந்த கிரியா யோகத்தை எல்லாருக்குமே உலகம் முழுக்க பரப்புனார். அதுக்கப்புறம் தான் இந்த கிரியா யோகம், ஹத்த யோகம், வாசி யோகம் ஸ்கேம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேருக்கு இப்போ சந்தேகம் இருக்கும், ஹத்த யோகம் என்ன, வாசி யோகம் என்ன. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், மனிதனை நம்பாதீங்க, மகானை நம்புங்க. மகான் அவங்கெல்லாம் ஒரு உடலை 21 நாள் பதப்படுத்தின ஒரு மகான். உலகத்தில் எந்த சிறந்த மனிதனாலையும் மகானாலையுமே பண்ண முடியாது. அவர் பண்ணார் 21 நாள். அதுவும் மாடர்ன் லைஃப்பில் வாழ்ந்து கேமரா வீடியோலாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து 21 நாள் ஒரு உடல் துர்நாற்றமே இல்லை. அதுதான் பரமஹம்ச யோகானந்தா உடைய உடல். இயேசுநாதரை பற்றி சொன்னார். அங்கே இருக்கிற மக்கள் நம்மளே ஒத்துக்க மாட்டோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் பகுத்தறிவாளர்கள், படிப்பு, அவ்வளோ படிப்பு அவங்களுக்குலாம் அமெரிக்காவில். அப்போது அப்படி இருந்த ஸ்காலர்ஸுமே அதை ஒத்துக்கிட்டாங்க. நாசாவில் அந்த டீமு, நாசாவுடைய ஒரிஜினல் டீமு முன்னாடி அதை பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீமுமே அந்த விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போனார் சயின்டிஃபிக்கான ஜஸ்ட் பேப்பரில் இல்லை, வித் ரெக்கார்டிங் ரிசர்ச்சஸ். நர்வஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, நியூரான்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி கர்மா அழியுது, எங்கே கர்மா தங்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்பேற்பட்ட மகான் பரமஹம்ச யோகானந்தருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. ரஜினிகாந்த், ஸ்டீவ் ஜாப்ஸ், விராட் கோலி, தமன்னா, சமந்தா, முகேஷ் கண்ணா, ஷில்பா ஷெட்டி, மிக மிக பெரிய பெரிய பிரபலங்கள். இப்போது தளபதி விஜயோட அம்மா எல்லாருமே, எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா. இந்த மாதிரி இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் விராட் கோலி நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை எனக்கு டக்குன்னு அந்த ஒரு ஞாபகம் வரல. அப்புறம் வீடியோ முடிச்சு நினைப்பேன், ஐயோ இவங்கள பேர் சொல்லியடா அப்படின்னு. அதனால் இத்தனை பேருமே இந்த ஆட்டோபயோகிராஃபி யோகி அப்படின்ற புத்தகத்தை படிச்சுட்டு கிரியா யோகம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிறாங்க. அதாவது படிப்படியாக போகிற ஒரு டெக்னிக். இதில் கிரியாயோகம்ன்றது தான் பியூரஸ்ட். எல்லாராலையுமே சித்தர்களுடைய வாசியை சராசரியாக அப்படி கற்றுவும் கொடுக்க முடியாது குருவால். அது ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது எடுத்த உடனே. அது ரியல் டெக்னிக் இல்லை. ஒருத்தர் வாசி கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே கொடுக்குறனால நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. ஜனங்கத்தை தெளிவாக இருங்க தயவு செய்து. படிப்படியாக நான்வெஜ் உடனும் கட் பண்ணணும். ஆமாம், கட் பண்ணி தான் ஆகணும். ஆசையை விடாது எங்கெங்க ஒரு உயிர் கொள்றீங்க, ஒரு ஆசையை இல்லாத. அப்போ சொல்கிறாங்க நிறைய பேர், பகுத்தறிவு மாதிரியும் பேசுகிறோம். பகுத்தறிவாளிகளுக்கும் பகுத்தறிவாளர்கள்ன்றது தான் அந்த ஞானிகள். அவங்க சொன்னதை நம்ம கேட்குறது இல்லை. மனுஷன் ஏதோ சராசரி காமத்துலேயும் குரோதத்துலேயும் இருக்கிற மனிதனை பற்றி இவன் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் நம்மளும் மாயையில் இருக்கும்னு அர்த்தம்.
நம்ம பகுத்தறிவாக வரணும். எப்படி பிளான்ட்டுக்கு வந்து பிரெயின் கிடையாது, அதுக்கு மூமெண்ட் கிடையாது, இயற்கை கொடுக்குது. சொல்லுவாங்க இயற்கை தானே வந்து அனிமல்ஸை கொடுக்குது. இயற்கை அனிமல்ஸை கொடுக்கல. பிளான்ட்டுக்கு வந்து லஸ்ட்ன்றது ஒன்று கிடையாது, பிரெயினும் கிடையாது, மனம் கிடையாது. அதுக்கு வந்து இயற்கை சக்தி இருக்குது, பிராண சக்தி இருக்குது. ஆனால் தான் பிளான்ட்ஸு, வாட்டரு இதெல்லாமே நம்ம வந்து குடிக்கணும். இதை நம்ம வந்து பகுத்தறிவாக யோசிக்கலை. ஏனோ தானான்னு பேசக்கூடாதுங்க. ஒரு மீடியாவில் நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏனோ தானான்னு பேசாதீங்க. நீங்கள் சயின்ஸில் எவ்வளோ முன்னேறிச்சு. நம்ம பேசுகிற சூடோ சயின்ஸ் கிடையாது. குவாண்டம் அளவு வளர்ந்து குவாண்டம்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம் போய் இப்போ வந்து காட் பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் உள்ள டெப்த்தாக ஒன்று இருக்குன்ற அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துருக்கு. எத்தனையோ மல்டிவர்சஸ்லாம் உண்மை, ஏலியன்ஸ் எக்ஸிஸ்ட்னு தேர் சேயிங். இவ்வளோ விஷயங்கள் வந்து வந்த பிறகும் குழந்த மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு ஏதோ பேசக்கூடாது. இது மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசை இருக்குன்னா ஆசை இருக்குது, ஒத்துக்கிட்டு சாப்பிட்ணும், அவ்வளோதான். மீடியாவில் வந்துட்டு இந்த மாதிரி பகுத்தறிவாளர்கள் ஞானிகள் சொன்ன விஷயங்களை விட்டுட்டு ஏதோ மனுஷன் சொன்ன விஷயங்களை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதை ஃபஸ்ட்டு தவறு, அதை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சாப்டரே வந்து உள்ளே வரல யாரும். இது உள்ளே வந்து இது ஆழமாக தேடலை. இறைவனே தேடலையே, தனக்குள்ளே தேடவே இல்லையே. கோயில்களில் ஊராக சுற்றி மாலை போட்டுட்டு இது திரியறதெல்லாம் ஃபேஷன். இறைவன் தன்மை அப்படின்றது வந்து தனக்குள்ளே தேடுறது தான். அதுக்கு நீங்கள் தாடி வளர்த்துடணும், மாலை போட்டுடணும், இதெல்லாம் தேவையே இல்லை. இது யார் கேட்டா? இது கடவுளை கேட்கவே இல்லை. துணி கேட்கல, எதுவுமே கேட்கல. கடவுள் கேட்டது தூய்மையான மனம். அந்த மனமை சுத்தப்படுத்தி அழிக்கணும். அந்த மனம் அழித்த பிறகு நத்திங்ன்ற பெரிய பதவிக்கு நம்ம போகிறோம். உலகத்தில் எது தெரியுமா பெரிய பதவி? எல்லாருமே முட்டாள் மாதிரி தெரியுறீங்களா? பதவி அதுப்பா இதுப்பான்னு. நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு இந்த பதவி தேவையில்லை. எனக்கு வந்து இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து பேராசைக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அது பணம்ன்றது வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஆனால் அதெல்லாம் எதுக்கு? நமக்கு அது தேவையில்லை. மனத்தில் நம்ம ஒட்டக்கூடாது. மூணாவது விஷயம், இறைவன் ஒன்று தான் வேணும்னு வாழணும் 24 மணி நேரமும். சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படின்னா என்ன? எப்பயுமே இந்த பரம்பொருளே நினச்சிருக்க அந்த பேரானந்தத்திலே வாழணும். நினைவில் இருக்கக்கூடாது, உணரணும், கான்ஷியஸ். அது நமக்குள்ளே இருக்குது. சயின்டிஸ்ட்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு போயாச்சு. நமக்கு யாரும் வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. மக்களுடைய மூளை இவ்வளோ தானே இருக்குது. அதனால் மக்களால் ஏற்றுக்க முடியாது. மக்களுக்கு அறிவு நிறைய இருக்குது. அது நெகட்டிவ் யூஸ் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் யூஸ் பண்ணல. அதனால தான் சொல்கிறேன், இந்த பணம், பதவி, எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே கட் பண்ணிக்கிட்டே நான் வந்து எல்லாத்தையுமே அழித்து ரியலைஸே அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் அந்த உபதேசம் பண்ண பெரிய ஆள் நீங்கள்லாம் வந்து கற்றுக்குறீங்க. புவர்லேருந்து ரிச்சிலேருந்து எல்லாருமே ஒன்றுன்றதை இணைக்கிறதுக்கு தான் இதை வந்து நான் சொல்கிறேனே. அப்போது நம்ம எல்லாருடைய பெரிய பதவி உலகத்தில் என்னங்கன்னா நத்திங், ஒன்றுமே இல்லை அப்படின்ற அடையாளம் அழிக்கிறது தான் நம்மளுடைய பெரிய பதவி. அது நமக்குள்ளே அழிக்கிறதுக்கு தான் இந்த கிரியாவை பண்ணுறோம். இதை அழித்த பிறகு கதவுகள் திறக்கணும், சக்கரங்கள் திறக்கும். இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் சாமி. இதுக்கு மிஞ்ச வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாது. போய்ட்டு வாங்க, இவ்வளோதான் விஷயமே. இந்த விஷயத்தை உணர்றதுக்கு தான் மனுஷன் பிறப்பெடுக்கிறான். இதில் இந்த காமமும் மாயை இந்த விஷயங்கள்லாம் வந்து அதை பகுத்தறிவு இல்லாத இதில் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதை பகுத்தறிவோடு பண்ணணும். எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும் தெரியல, எதுக்கு குழந்தைய அடிக்கிறோம் தெரியல, எதுக்கு குழந்தைய சாபம் கொடுக்குறோம் தெரியல. அம்மா அப்பாவே பெற்றுக்கிறது, அம்மா அப்பாவே அது ரோபோட் மாதிரி அதை வளர்க்குறது. இது மாதிரி அம்மா அப்பாவுக்கும் இதெல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? இந்த சிந்தனைகள் ஏன் வருது? எதுக்கு கோபம் வருது, காமம் வருது? தேடுறது கிடையாது. நம்ம சொல்கிறது தான் சரி, நான் தான் எல்லாம், நான் தான் அப்படின்னு இருக்கோம். எல்லாமே அழிஞ்சு தான் ஆகணும், அலெக்சாண்டர் உட்பட. இது அலெக்சாண்டர் உலகத்தையே ஆளுனவர். கடைசியில் சொல்கிறான், நான் கை ஒன்றுமே இல்லைடா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றுமே கொண்டு போகலன்னு சொல்லுங்கடா மக்களுக்கு, கையை நான் வெளியே விடுறேன்றாரு. எங்கள் அப்பா அழகாக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாருங்க அலெக்சாண்டரு. போகும்போது ஒன்றுமே கொண்டு போகலடா, என் ஆணவத்தையும் நான் கொண்டு போக போகிறதில்லடா, என் காசையும் கொண்டு போக போகிறதில்ல, பதவியும் கொண்டு போக போகிறதில்ல அப்படின்னு வச்சு கையை வச்சு வெளியில் நீட்டி உலகத்தையே ஆண்டவர் சொல்கிறார் அலெக்சாண்டர். அவருக்கு யோகம் வந்து கிடைக்கணும்னு அவர் வந்து தேடி 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 போனார். மறுபிறவியில் கிடச்சிது. அதனால் மக்கள் என்ன யோசிக்கணும்? ஏதோ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஏதோ வந்து பெரிய 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 கரியரில் வேலை செய்கிறோம், பில்லியனராக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லைன்றது உணர்கிற வரைக்கும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. மற்றபடி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. எதுவுமே கிடைக்காமலாம் இருக்காது. ஒரு கட்டத்தில் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னு போகும்போது அது கிடைக்கும். அதுக்கேற்ற துன்பமும் கிடைக்கும், அதுக்கேற்ற இன்பமும் கிடைக்கும். ரெண்டுத்தையுமே நீங்கள்
தாங்கிக்கணும். ஆனால் என்னென்னா நோயாளி ஆகிடுவீங்க. துன்பம் வரும்போது என்ன ஐயோ நெஞ்சு வலிக்குதியா அப்படின்னு நோயாளி ஆகிடுறீங்க. அப்போ அது வரக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். அவன்தான் வந்து கடைசி வரைக்குமே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனவன். அது ஒரு பகுதியான வாழ்க்கை. சந்தோஷமும் இருக்கணும், துக்கமும் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த பிறவியில் நல்ல ஒரு பிறவி எடுத்து ஞானத்தை அடையணும். அது ஒரு இது கிரியா பண்ணிக்கிட்டு. இன்னொரு விஷயம் இருக்குது. சந்தோஷம், துக்கம், காமம், குரோதம், இரவு பகல், உணவு, தூக்கம், இது எல்லாத்தையுமே வேரோட வெட்டி ஞானத்தை நோக்கி ஒரு யோகி ஆகிறான் பார்த்தீங்களா? அப்போ நம்மளாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணுமே கிரியா. அந்த டெக்னிக்கு தெரிகிற ஒருத்தனுக்கு இந்த உலகத்தில் இது பண்ண சாத்தியம், இது பண்ண என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது. அவனால் எல்லாமே செய்ய முடியும். அவ்வளோ அதீத சக்தி கிடைக்கும் கிரியாவில். ஸோ இதை உணருங்க. இதை தான் பரமஹம்ச யோகானந்தர் ப்ரூவ் பண்ணிட்டு போனார். ஆனால் அவன் எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டான். தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டான். இவ்வளோ டெப்த் இருக்குது கிரியான்ற ஒரு வாழ்க்கை உள்ள. ஸோ இதை வந்து மனிதன் உணரணும். ஒரு மனிதனுக்கும் இதை தான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஞானிகள் வராங்க போகிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. பிளேட்டோன்ற ஒரு பெரிய ஃபிலாசபர், ஒரு யோகி. அட்லாண்டிஸ் இப்படி முழுக போகுதியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணார். ப்ரெடிக்ட்னு என்ன மக்கள் சொல்லிக்கிறீங்க. ப்ரெடிக்ட் இல்லை, இட் இஸ் அ வார்னிங், சில் வார்னிங். மக்கள் அதை ப்ரெடிக்ஷன் நினச்சிக்கிட்டாங்க. இப்போ நினைக்கிறீங்க இல்லையா, ப்ரெடிக்ஷன்னா ஆகாமல் இருக்கலாம். ஞானியுடைய வார்த்தை தப்பாது. அவர் வந்து அந்த விஷயத்தை சொல்லும்போது மக்கள் சிரித்தாங்க. காமத்திலே இருந்தாங்க. காமத்திலே நோய் வந்து செத்தாங்க. நிறைய அதாவது மீன்கள் சாப்பிட்றது, நிறைய பன்றிகளை வந்து கொன்று சாப்பிட்றது, முதலைகளை கொன்று சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் அட்லாண்டிஸில் இருந்துகிட்டு இருந்ததான். நாயை கொன்று சாப்பிட்றது. அப்போல்லாம் நாய் வந்து 12 அடி இருக்குமா. நாயோடைய ஒரு வடிவமே அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான ஹியூமன்ஸ்லாம் இருந்திருக்காங்க சொல்லுவார் பிளேட்டோ. அப்படி இருந்த மக்கள் ஒரு நைட்டில் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. அப்போ சொல்கிறாரு பிளேட்டோ, அடப்பாவி அப்போவே சொன்னேன்டா மனுஷன் கேட்டியா பாரு, உனக்கு வச்சிட்டான் ஆப்பு. கடவுள்னா ஏதோ நினச்சின்னு இயற்கை தாண்டா கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்து. தனக்குள்ளே இறைவன் இருக்குப்பா தேடுப்பான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அவனும் வார்ன் பண்ணேன், கேட்கவே இல்லை. அது மாதிரி இப்போ நான் இத்தனை பேருக்கும் ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே வரேன். இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனை பிடிங்க. பதவி, பணம், ஐயோ எப்போ பாரு இதே தானாங்க. வேறு இல்லையா வாழ்க்கையில்? வேறு இல்லையா? வெளி உலகம் அங்கே சுற்றுறது இங்கே எதுலையுமே இன்பம் இல்லை, துன்பம் தான் இருக்குது. கொஞ்சம் இன்பப்படுறான், திடீர்னு அவனை பார்த்து நீ பொறாமல் வருது, துன்பப்பட்டுறான். அப்போ எங்கே அவனுக்கு இன்பம் இருக்குது? உள்ள ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உள்ள தூய்மையாக இருக்கிறவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான் சாமி. அதுக்கு நான் ஒரு அடையாளம். தூய்மை தனம் இல்லாத போது அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், இப்படி என்ன ஆகுது, அப்படி என்ன ஆகுது அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து சந்தோஷம் வராது. அதனால் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, எப்பயுமே நிம்மதியாக இருங்க. ஏன்னா நீங்கன்றது இந்த உடலே கிடையாது. இதை தான் நான் ப்ராக்டிக்கலாக 24 மணி நேரமும் செஞ்சு கொண்டுட்டு இருக்கேன். இப்போது பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவருடைய புத்தகம் அவரோட பிரபலமாகி இத்தனை நடிகர்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ லைஃப்னால் இதுதான் அப்படின்னு ஏன் வராங்கன்னா பகுத்தறிவாக இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பாக்கியசாலி. அது மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. பரமஹம்ச யோகானந்தர் மாதிரி மகானை எங்கேயுமே உலகத்தில் பார்க்க முடியாது. என்ன தான் அவர் சொல்லலை, அப்பேற்பட்ட விஷயம். என்னுடைய அப்பா நாகின் மாஸ்டர், நமக்கு எல்லாருமே அவர் தான் குரு. அவர் இவ்வளோ விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றது அவர் சொல்கிறது தான். இது எல்லாமே நான்றது கிடையாது. இந்த சரீரம்ன்றது ஜஸ்ட் ஒரு மண், ஜீரோ. இப்போ இந்த சரீரம் வருணாக நான் பேசுகிறேன்னா ஜீரோ, வருண் இஸ் ஜீரோ. இதுதான் பெரிய பதவி உலகத்திலே. இது வந்து அகங்காரம் இல்லாத ஒரு பதவி. இது இருக்கவே கூடாது. எல்லாத்துலேயுமே அமைதியாக மட்டுமே நம்ம வாழணும். அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஸ்டேட்டு. ஏன்னா அந்த ஸ்டேட்டில் யாரும் நுழைய முடியாது. இதைத்தான் வந்துட்டு ஞானிகள், மகான்கள், நீங்கள் கும்பிடுற சித்தர்கள், அந்த கடவுள் இந்த கடவுள் எல்லா கடவுளும் இதை தான் சொல்லிட்டு போனாங்க. அதை செய்யுங்க முதல்ல. அங்காரத்தை அழி, ஈகோ அழி, நீ உன்னை யாருன்றதை மறந்துடு, வெட்டு அப்படின்ட்டாங்க. அதை செய்யாத போய் கோவில் பிரசாதம் எதுக்கையா தேங்காய் உடைக்கிறீங்க, எதுக்கையா பண்ணுறீங்க? அதில் பெரிய ஒரு ஞான வார்த்தை இருக்குது. தேங்காய் உடைச்சி தூய்மையாக நீ இருக்கணும்டா, உங்களை பக்கமே வச்சுக்கிறீங்க தேங்காவை. கடவுள் பக்கம் சுற்றி இப்படி வைக்கலை. தூய்மையாக நீ இருக்கணும்டா. தேங்காயில் இருக்க தண்ணி மும்மலமான பாவத்தை நீக்கி தேங்காயில் இருக்கிற அமிர்தம் உனக்குள்ள உடலில் இனிப்பு, அதை விட இனிப்பாக இருக்குது. அதுக்கு அடையாளமாக தேங்காய் வச்சாங்க. ஏன்னா 3 கண் இருக்குது தேங்காய்க்கு மட்டும்தான். வேறு உலகத்தில் எந்த காய்க்குமே 3 கண் கிடையாது. சிந்திங்க, இதெல்லாம் சும்மா வைக்கல. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
இந்த விஷயத்த வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அப்பர் டிவி நம்ம நித்யானந்த சுவாமி அவர்கள் சொல்லுவார், குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த தேங்காய் விஷயத்தை பற்றி. அங்கே தான் இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மீதி விஷயங்கள் எல்லாமே தனக்குள்ளவே நீங்கள் ஞானத்தை தேடி போகும்போது எல்லாமே கிடைக்கும். ஸோ உலகம்ன்றது அழிவு நோக்கி போலங்க, அழிஞ்சிக்கிட்டே தான் போகுது. நிறைய நீங்கள் வந்து உணரணும். நெகட்டிவ் இல்லை இது. உள்ளே நீங்கள் வந்து பல பெண்களை பார்க்குறீங்களே, காமம், அது நெகட்டிவ் கிடையாதா? அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டார் அழிஞ்சிடும்னா நெகட்டிவா? இதுதான் அறிவே இல்லை முதல்ல, அப்புறம் பகுத்தறிவு. அதனால் ஆண்களோட பெண்களோட முதல்ல ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் சமமாக பாருங்கள். வேலைக்காரனா அது இவங்கிட்டனா இப்படி பேசக்கூடாது. அகங்காரம் ஏறிக்கினே இருக்குது நமக்கு. இது இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே சொல்கிறேன் நான், நமக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த அகங்காரம் எனக்கும் இருந்தது. வேரோட நான் தூக்க ஆரம்பிக்கிறேன். வேரோட நம்ம அதை வெட்டணும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுங்க, விஜயகாந்த் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க. ஐயோ, விஜயகாந்த் எப்படி இருந்தாரா உங்களுக்கு என்னையா? அவர் வந்து கரெக்டாக இருந்தார், அவர் சரியாக இருந்தார். அப்போ அவருக்கு அது தெரியும், இறைவனுக்கு தெரியும். கரெக்டாக இருந்தார், எல்லாமே சேவை செஞ்சார். ஆனால் நீங்கள் இப்போ கொண்டாடுறீங்க, அப்போ கொண்டாடல. இதிலே உங்களுக்கு ப்ரூஃப் புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹரி ஓம்.